வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத். வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத். போன வீடியோல பார்ட் 1ல ஒரு கணவன் கள்ள தொடர்புல இருந்தா சிசிடிவி ஆதாரம் இருந்தும் ஏன் போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதிலா டிவிஏ அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேஸ் போடுறது தான் புத்திசாலித்தனம்னு பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு பார்ட் 2ல நாம பார்க்க போறது அந்த வழக்கின் அடுத்த கட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கணவர் என்ன சொல்றாருன்னா, நான் கோர்ட்டுக்கே வந்தாலும் உனக்கு ஜீவனாம்சம் எல்லாம் தர முடியாது, என்கிட்ட காசு இல்ல, வேலை இல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தன்னோட மனைவிக்கு சவால் விடுறாரு. இப்படி ஒரு கணவன் சொல்ல முடியுமா? என்கிட்ட காசு இல்லைன்னு காரணம் காட்டி தன் குழந்தைகளையும் மனைவியையும் நடுத்தெருவுல விட சட்டம் அனுமதிக்குமா? சட்டம் இதுக்கு வச்சிருக்கிற சம்மட்டி அடி என்ன? வாங்க விரிவா அலசலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்திய சட்டப்படி செக்ஷன் 125 சிஆர்பிசி அல்லது செக்ஷன் 144 பிஎன்எஸ்எஸ் ஒரு கணவனுக்கு தன் மனைவி மற்றும் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது சட்டப்பூர்வமான கடமை. இதிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது. கோர்ட்ல அவர் இப்படி 3 காரணங்களை சொல்ல வாய்ப்பிருக்கு. எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு போதிய வருமானம் இல்ல, எனக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்முடைய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உடல் தகுதி உள்ள ஒரு ஆண் பிச்சை எடுத்தாவது அல்லது கூலி வேலை செய்தாவது தன் மனைவி பிள்ளைகளுக்கு சோறு போட வேண்டும். வேலை இல்லை என்ற காரணத்தை கோர்ட் ஏற்காது. அவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்துகிட்டு அங்க செலவு பண்ணிக்கிட்டு இங்க மனைவிக்கு தர முடியாதுன்னு சொன்னா கோர்ட் சும்மா வேடிக்கை பார்க்காது. சரி, அவர் பணம் கட்டவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன நடக்கும்? ஸ்டெப் 1, டிஸ்ட்ரெஸ் வாரண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட். கோர்ட் உத்தரவு போட்டும் அவர் பணம் கட்டலைன்னா நீதிபதி டிஸ்ட்ரெஸ் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாரு. அதாவது அந்த கணவரோட பைக், கார் அல்லது வேற ஏதாச்சும் அசையும் சொத்துக்கள் அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அதை ஜப்தி செஞ்சு ஏலம் விட்டு அந்த பணத்தை மனைவிக்கு கொடுப்பாங்க. ஸ்டெப் 2, சேலரி அட்டாச்மெண்ட் அதாவது சம்பள முடக்கம். அவர் எங்கேயாச்சும் வேலை பார்த்தா கோர்ட் நேரடியா அவரோட ஆபீஸுக்கு நோட்டீஸ் அனுப்பும். அவரோட சம்பளத்துல ஒரு பகுதியை பிடிச்சு நேரடியா மனைவியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்ப உத்தரவிடுவாங்க. ஸ்டெப் 3, சிவில் சிறை அதாவது அரெஸ்ட் அண்ட் ஜெயில். என்கிட்ட சொத்தும் இல்ல, வேலையும் இல்லன்னு ஏமாத்த நினைச்சா கடைசியா இருக்கிற ஆயுதம் அரெஸ்ட் வாரண்ட். ஜீவனாம்சம் கட்ட தவறிய ஒவ்வொரு மாசத்துக்கும் 1 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு. பணம் கட்டுற வரைக்கும் அல்லது தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவர் ஜெயில தான் இருக்கணும். ஜெயிலுக்கு போற பயத்துல பல பேர் பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வழக்குல கணவர் வேறொரு பொண்ணு கூட தொடர்பில் இருப்பது நிரூபிக்கப்பட்டா மனைவிக்கு சாதகமா தீர்ப்பு வர இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு எல்லாத்தையும் அவர் தான் ஏத்துக்கணும். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரிக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் சொல்ற மிரட்டலுக்கு பயப்படாதீங்க. கோர்ட்ல இன்டரிம் மெயின்டெனன்ஸ் மனுவை போடுங்க. சட்டம் உங்க பக்கம் இருக்கு. சரி, ஜீவனாம்சம் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேஸ்ல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் சொத்து தகராறு. அந்த கணவர் அவங்க அம்மாவோட நகையை வித்து தான் ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஆனா பாசத்துல அந்த வீட்டை மனைவி பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்போ சண்டை வந்த உடனே மனைவி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வீடு என் பேர்ல தான் இருக்கு, இது என் வீடுன்னு சொல்லி அந்த மாமியார் அதாவது கணவரின் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நகை மாமியாருது, ஆனா வீடு மருமகள் பேர்ல இருக்கு. சட்டப்படி அந்த வீடு யாருக்கு சொந்தம்? பணம் போட்ட கணவருக்கா, பேர்ல இருக்கிற மனைவிக்கா? அந்த வயசான மாமியாருக்கு அந்த வீட்ல தங்க உரிமை இருக்கா? இது ரொம்ப சிக்கலான ஒரு லீகல் பசில். இதற்கான விடையத்தான் நாம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.